வாட் இஸ் யோர் பர்பஸ் ஆஃப் லைஃப்? உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றதுக்கான கொஷின் பார்த்தீங்கன்னா, நானும் 6 மாதத்துக்கு முன்னாடி தேடிக்கிட்டு தான் இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன, என்னோட ரியல் பர்பஸ் என்ன, ஏன் என்னோட லைஃப் இப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நான் தேட ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் லைஃப் இப்படின்னு இருக்குது அப்படின்றது வந்து நான் லைஃப் அப்படின்னு நினச்சது, இந்த உலகம் அப்படின்னு நினச்சது பார்த்திங்கன்னா அவுட்டர் சைட் தேடிக்கிட்டு இருந்தேன். உலகம் அப்படின்றது வந்து வெளியாக இருக்கிற சொசைட்டி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தது தான் உலகம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப லோன்லியாக இருந்தேன். அந்த தனிமையில் இருக்கும் போது அந்த மொமெண்ட்டில் என் கூடயே நான் பேச ஆரம்பிக்கும் போது தான் ஒரு அவேர்னஸ் அப்படிலாம் எனக்கு வர ஆரம்பிச்சது. செல்ஃப் அவேர்னஸ் வர ஆரம்பிச்சது. அப்போது பேசும்போது எனக்குள்ளே நான் பேசிகிட்டு இருக்கும் போது எனக்கு பிடிச்ச விஷயமே பார்த்திங்கன்னா, எனக்கு நிறைய பேசுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அது பீப்புள் கூட பேசணுறது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம். ஸோ அதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற கொஷின்ஸ்லாம் எனக்குள்ளே வந்தது. ஸோ அப்போ தான் நான் என்னுடைய பேஜ் இன்ஸ்டாகிராமில் நான் நிறைய புக்ஸ் படிப்பேன், அதெல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த போஸ்ட்லாம் பண்ணும்போது ஏன் ஒரு நாள் பேசக்கூடாது அப்படின்ற எனக்கு ஆசைலாம் வந்தது. பேசினா நான் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்களா, நான் பர்ஃபெக்டாக பேசல அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள பயம் இருந்தது. பட் அந்த பயத்தெல்லாம் நான் ஒரு வீடியோவாக பேசி போட்டனோ, எனக்குள்ளே இருந்த பயம் அப்போவே போயிடுச்சு. இந்த பயத்தினால தான் நம்ம மற்றவங்க யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்கன்ற பயம் தான் நமக்குள்ளே இருக்குது. அப்படி நினச்சிட்டு நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணாமையே போயிட்டோம். பட் யார் என்ன சொன்னால் என்ன, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்குதா, தாராளமாக பண்ணுங்கள். யார் கிண்டல் பண்ணால் என்ன, யார் என்ன சொன்னால் என்ன, பட் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். பர்ஃபெக்ட் ஆகிட்டு தான் பேசணும் அப்படின்றது கிடையாது. ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. பர்ஃபெக்டாக இருந்தால் என்ன, பர்ஃபெக்டாக இல்லைன்னா என்ன. பட் நீங்கள் ஆக்ஷனே எடுக்காமல் பயந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இன்னமும் உங்களுக்கு அந்த பயம் வருது. இந்த பயம்லாம் எப்போ தெரியுமா கிளியர் ஆகும்? நீங்கள் ஒன்ஸ் அதை பேசி நீங்கள் போஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு போயிடும்.